ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ரொம்ப போரிங்கான கேரக்டர் யாருன்னு கேட்டிருந்தேன். அதில் அதிகமான ஓட் வாங்கினது வந்து முனிஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப போரிங்கான கேரக்டர்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, இனிமேல் அதை வந்து நம்ம சுவாரஸ்யமாக கொண்டு போகலாம். இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் இந்த கேரக்டர் வந்து நிஜ வாழ்க்கையில் இருந்தால் அவங்க கூட நான் கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருப்பேன், எனக்கு இங்கே கூட இருக்கணுங்கிற ரொம்ப ஆசை அப்படின்னு ஏதாவது ஒரே ஒரு கேரக்டரை செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். யார் அப்படின்னு, யார் அதிகமான ஓட் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஈசை சும்மா டல்லாகவே இருக்காத, பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, நார்மலாக இரு. சோனியா சொன்ன மாதிரி வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் கிடையாது, சரியா? சரி டி, நானும் நார்மலாக தான் முயற்சி பண்ணுறேன். ஏடி, ஒரு வாரமாக நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போகிறோம்ல, உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நீ, நான், உன் தங்கச்சி எல்லாரும் போகிறது நல்லா ஜாலியாக தான் இருக்கு. நமக்கு வாரம் சம்பளம் கொடுக்காங்க, அதனால அதை வச்சு நம்ம எப்படினாலும் ஓட்டிக்கலாம், கவலைப்படாத, சரியா? ஏன் சம்பளம்னாலும் உனக்கு நான் தாரேன். வேண்டாம் டி, இனிமேல் யார்கிட்டையுமே காசோ எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் சரிதான், யார்கிட்டையும் எதிர்பார்க்க கூடாது. சௌந்தர்யா மேம், என்னாச்சு? அந்த பழக்கடைக்காரன்ட்ட ஏதோ போய் டீலிங் வச்சுட்டு இருந்தீங்களே? ஆமாம் மேம், அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா, ஏற்கனவே அந்த இன்னொரு தண்ணி கேன் போடுற பாயோடைய லவ்வுக்கு எடுத்துட்டான், அதனால நான் அவனோட லவ்வுக்கு எடுத்துட்டேன். வாவ், பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல், மார்வலஸ். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்படி தான் மேம் பண்ணணும். வெரி நைஸ். இப்போ என்னாச்சு? நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறத நம்பி அவன் கல்யாணத்தை நிறுத்திட்டான். இப்போ அந்த பொண்ணும் என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கு. சூப்பர் ட்விஸ்ட். இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ரெண்டு பேரும் சேரவே கூடாது. பாவம், ஒரு பாயோட லவ் கெடுத்தவங்களுக்கு இதுதான் சரியான தண்டனை. எஸ் 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 மேம். உங்க மேரேஜ் எப்போ? அதுக்கு என்ன அவசரம் மேம், மெதுவா பண்ணிக்கிடுவோம். எஸ், யூ ஆர் டெல்லிங் ட்ரூத். மேரேஜ் இஸ் வேஸ்ட். எனக்கு கூட அதுல நோ இன்ட்ரெஸ்ட். எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு, ஒரு 2 years போட்டோம். ஓகே ஓகே. இது எல்லாமே போன வாரத்துல டெஸ்ட் பேப்பர். வழக்கம் போல முட்டைகள், இந்த வட்டியும் முட்டை. அந்த பொண்ணு எங்க படிக்குது? எப்ப பார்த்தாலும் டல்லாவே இருக்கு, இதே வேலையா போச்சு. எஸ் எஸ், யூ ஆர் கரெக்ட். பியூனண்ணா, போய் முட்டைக்காலை கூட்டிட்டு வாங்க. யூ நோ பரட்ட சௌந்தர்யா மேம், முட்டைகால் நேம் டெல்லிங், ஆல் காலேஜ் நோ. பாருங்க, இவர் யாருன்னு கூட கேட்கல, போறாரு. எஸ் எஸ், யூ ஆர் கரெக்ட். That girl always chongy face. முட்டை கேர்ள மேடம் கூப்பிட்டாங்க, இங்கிலீஷ் மேடம். உன்னதாண்டி கூப்பிட்டு விட்டுருக்கு. போன வாரம் டெஸ்ட் பேப்பர்ல சரியாவே எழுதல லாட்டி, அதான் அந்த லூசு கூப்பிட்டுருக்கு. சரி, என்னன்னு போய் கேட்டு வந்துரு. வழக்கம் போல கழுவி ஊத்துவா. சரி, நானும் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், 2 girls coming. ஓஹோ, சத்யா, யூ ஆல்சோ முட்டை கேர்ள்? இல்ல மேம், துணைக்கு வந்தேன். சி மிஸ்டர் பரட்ட சௌந்தர்யா மேடம், ஒரு முட்டைக்கால கூப்பிட்டா 2 முட்டைக்கால் வந்து நிக்குது. சத்யா, யூ கெட் குட் மார்க் மா, டோன்ட் கம், கோ. மேம், இசை கொஞ்ச நாளா கொஞ்சம் பிரச்சனையில இருந்தா, இப்ப எல்லாமே கிளியர் ஆயிட்டு மேம். இனிமே அவ நல்ல மார்க் எடுப்பா மேம். நீங்க நெக்ஸ்ட் வாரம் வைப்பீங்களா மேம்? அந்த எக்ஸாம்ல கண்டிப்பா அவ நல்ல மார்க் எடுப்பா. ஆமா மேம், அந்த ஒரு வாரம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க மேம், இனிமேல் நல்லா படிச்சிருவேன் மேம். எப்படி கேர்ள், காப்பி அடிக்க போறியா? இல்ல மேம், இந்த ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க மேம், நான் நல்லா படிச்சிருந்தேன் மேம். நோ நோ நோ, டைம் கேட்கறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. சரி ஓகே, என்ன செய்யறது? முட்டைகால்ங்கிற உன்னோட நேமை மாத்தி காட்டு. கண்டிப்பா மேம், முட்டைகால் இனிமே நீங்க கூப்பிடவே மாட்டீங்க, இசைன்னு கூப்பிடுற அளவுக்கு நான் மாத்தி காட்டுறேன். ஓகே, கோ டு யுவர் கிளாஸ். தேங்க்யூ மேம். சேம் மிஸ்டர் பரட்ட சௌந்தர்யா மேம், ஃப்ரெண்டுன்னு இப்போ உயிரா இருப்பாளுங்க. அப்புறம் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கால் பண்ணா கூட எடுக்க மாட்டாளுங்க. இந்த கேர்ள்ஸே இப்படிதான் தெரியுமா? பேட் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் சூப்பர், எனி டைம் பேச்சிங் பேச்சிங் பேச்சிங். எஸ் மேம், யூ ஆர் கரெக்ட். என்னோட காலேஜ் டேஸ்ல என் கழுத்தை கட்டிட்டு ஒரு லேடி கிடந்தா, மை ஃப்ரெண்ட். அப்புறமா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நோ கால் நோ மெசேஜ், செல்ஃபிஷ் கேர்ள் அவ. எஸ் எஸ், யூ ஆர் கரெக்ட். அதனால நான் ஃப்ரெண்ட்ஷிப் பெருசா வச்சுக்கிறதே கிடையாது பரட்ட சௌந்தர்யா மேடம். இந்த கேர்ள்ஸே இப்படித்தான், பாய்ஸ் கூட இன்னும் கான்டாக்ட்ல இருப்பானுங்க, அவங்க பசங்களோட பேசிட்டு தான் இருப்பானுங்க. ஆனா அந்த பொண்ணுங்க கேட்டா ஃபேமிலி அது இது மண்ணாங்கட்டின்னு சொல்லுவாளுங்க. ஸோ நான் எந்த ஃப்ரெண்டுமே வைக்கிறது கிடையாது. எஸ் எஸ், யூ ஆர் கரெக்ட் மேடம். நாகராஜ் ப்ரோ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? உனக்கு உதவி பண்ணணுமா? என்ன உதவி? நீங்க ரூம் எடுத்து தானே தங்கியிருக்கீங்க? ஆமா,
என் சொந்த ஊர் திருச்சி. நான் எங்கள் ரூம் எடுத்து தான் தங்கியிருக்கேன். விஷால்ல திருப்பி அவங்க வீட்ல இருந்து வெட்டி விட்டாங்க. எங்க போகணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. எங்க வீட்லயும் எங்க அப்பா வந்து ஒய்யாம கூப்பிட முடியாது, 2 புட்ட பிள்ளைகள் இருக்கு அப்படின்ட்டாங்க. அதனால உங்க ரூம்ல தங்க வச்சுக்கிறீங்களா கொஞ்சம்? இதில் என்ன இருக்குது, தங்க வச்சுக்கிறேன். அப்ப கொஞ்சம் வாங்களேன், அந்த விஷால கூப்பிடுங்களேன். எங்கே இருக்கான்? அங்க ரோட்டு சைடு உட்காந்துருந்தாங்க. விஷால்கிட்ட காசும் இல்ல, நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. நானும் இப்ப பார்ட் டைமா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். நானும் விஷாலுக்கு அப்பப்போ கொடுக்குறேன். இந்தம்மா நீ சொல்லி தான் என் ஃப்ரெண்டுக்கு நான் உதவி செய்யணும்னு கிடையாது. விஷால் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கான். அவனுக்கு நான் கண்டிப்பாக பண்ண தான் செய்வேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சரி வாரீங்களா போவோம்? பைக்கில் ஏறுதியா? இல்ல இல்ல, அடுத்தவங்க கூட பைக்ல போனா எங்க அம்மா தொலைச்சிரும். வாங்க, எங்க பக்கத்துல தான் நடந்து போவோம். ஆமாம், இப்போ பெரிய உலக அழகி, பைக்கில் வரமாட்டேன் எல்லாமே. எல்லாம் என்னாச்சு, ரோட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. என் கூட ரூமுக்கு வா. இங்கெல்லாம் தனியாலாம் இருக்கக்கூடாது வெயிலுக்குள்ள. சும்மா இரு நாகராஜ். விஷால், நீங்க நாகராஜ் ப்ரோவோட ரூம்ல தங்குங்க, சரியா? சும்மா இரு சத்யா. ஏல அடிச்சிரும் பத்துக்க. என் கூட வரமாட்டியோ? வா, என் ரூமுக்கு வா. வேண்டாம் வேண்டாம், உனக்கு எதுக்கு வீண் கஷ்டம்? கஷ்டத்தில் இருக்கிறவன் தான் நல்ல ஃப்ரெண்டு. எந்திரி எந்திரி போவோம் வா. பரவாயில்ல, இருக்கட்டும். எந்திரினா எந்திரி. இரு வண்டி எடுத்துட்டு வரேம்மா. விஷால், இதுல 500 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கோங்க. சும்மா இரு சத்யா, ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் கிடையாது, வச்சுக்கணும். எங்க அப்பா பேசுறது எதுவும் நினைச்சுக்காதீங்க. சே, நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல. இது ஒண்ணு எங்க அப்பா காசு கிடையாது, இது என்னுடைய காசு தான், சரியா? அதனால எதுவும் நினைக்காதீங்க. நாங்க 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம். நான், இசை, சோனியா. வாரம் காசு கொடுத்துருவாங்க. இந்த வாரம் எனக்கு கிடைச்சது 1000 ரூபாய். அதுல 500 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டேன். 500 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். பரவாயில்ல சத்யா, வேண்டாம். என்ன விஷால் இப்படி பண்றீங்க? உங்க ஃப்ரெண்டா வாங்க மாட்டீங்களா? நாகராஜ் ப்ரோ கூட எல்லாம் நீங்க ரூம்ல தங்க போறீங்களா? நான் கொடுக்கறத வாங்க மாட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. ஏல வாரியா? அந்த வாரேன். இது யாரு? நம்ம பனிமலர் பாட்டி மாடு மாதிரி இருக்கு. பேக் பேக் பேக். ஹலோ ஜானகி. எம்மாடி, இவன் எங்க இருந்து வந்தான்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாடு மேய்க்க. நல்ல வேலையாச்சே. ஆமா நல்ல வேலை தான். பாருங்களா 2 பேரும் சேர்ந்து மேப்போம். இவன் என்ன பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் நைஸா. எனக்கு ஒரு உதவி வேணும். பணத்தை தவிர என்னனாலும் கேளுங்க, ஏண்டெல்லாம் காசு கிடையாது. இல்ல பணம்லாம் வேண்டாம். நான் ஒரு வேண்டுதல் வேண்டியிருந்தேன், அது கொஞ்சம் நடத்தி தர முடியுமா? நீ வேண்டதில்ல, நீ தான் நிறைவேற்றணும். நான் என்ன செய்யட்டும்? இல்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நான் ஒரு வேண்டுதல் வேண்டியிருந்தேன். அதாவது இந்த கோயில் அங்க பிரதேசம் பண்ணுவாங்கல்ல, உருண்டு அது வந்து பண்றேன்னு வேண்டியிருந்தேன். மிலிட்டரியில இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் முட்டில் அடிபட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு. அப்பவுமே நான் சாமிகிட்ட சொல்லிட்டேன், எனக்கு பதிலாக நான் வேற யாரையாவது பண்ண வைக்கேன்னு. அதான் எனக்கு யார்கிட்ட கேட்கன்னு தெரியல, எனக்காக கொஞ்சம் பண்ண முடியுமா? அப்படி தப்பாலாம் பண்ணக்கூடாது, சாமி கண்ணை குத்திரும். அப்படிலாம் இல்ல, சாமி அன்னைக்கு நைட்டே என் கனவுல வந்து சேரின்ட்டு. அது எந்த சாமிப்பா உடனே ரிப்ளை பண்ணுது? அது எங்க குலதெய்வ சாமி, பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். நீங்க பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில தான் இருந்தேன். இன்னைக்கே பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா இன்னைக்கு நைட் வந்து சாமியை நிறுத்திட்டோம். நல்ல சாமி. அது சாமி இல்ல, உனக்கு தான் மண்டையில பிரச்சனை. இல்ல, இன்னைக்கு சனிக்கிழமை எல்லாம் நான் அந்த வேண்டதில் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டேன். சாமி இன்னைக்கு நைட்டு நீ ரொம்ப திட்டும். சரி, திட்டு வாங்கிக்கோ, அதுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம படிக்கும்போது காலேஜ்ல எல்லாம் திட்டு வாங்காமல இருந்திருப்பீங்கிற நல்ல கதை விட்டுக்கிட்டு தெரியுதான். எந்திரிச்சு போக மாட்டோம் போலயே, நம்ம தான் போகணும் போல. சரி, இப்பவுமே தூங்கினா சாமி இப்பவுமே வந்து ரிப்ளை பண்ணிடும் போல. நான் வேற என்ன? ஜானகி, முதல்ல பேரை ஒழுங்கா கூப்பிடு. ஜானகி என்ன ப்ளீஸ், ஒரே ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணா போதும். கொஞ்சம் வந்து எனக்காக செஞ்சுறேன். உன்னோட பெரிய வேதனையா போச்சு. ஏன் என்னையே சுத்தி இப்படி பாடுபடுத்திட்டு இருக்க? வேற ஆளே இல்லையா? உன் மைனி நெட்ட வழியை போய் அங்க பிரதர்சனம் பண்ண சொல்லு. கல்யாணம் ஆகி போனவங்கள பண்ண சொல்லக்கூடாது, கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பெண் தான் பண்ணணும். நான் பொண்ணு கிடையாது, பையன். ஜான்சி, என்ன சூர்யா, எரிச்சலா இருக்கு எனக்கு தெரியுமா? ரொம்ப மண்டலாம் ஒரு மாதிரி குடையுது. நீ பண்ற பாடு. பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ண மாட்டேன். சரி, நாளைக்கு சாமி என்னை வந்து கொல்லட்டும். எந்த சாமியும் கொல்லாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. இது கூட செய்ய மனசு வரல. கடவுளே. சரி அப்பா, வா கோயில போய் பண்ணிட்டு வந்துடும். ஓடியா, இல்லைன்னா இவனே உடவா போறான். பிறந்தால ஓடி வந்து ஜானகின்னு என் பேரை எனக்கே மறக்கடிச்சிருவான். நானே கலாங்கிற பேரை மாதிரி சாந்தின்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் புதுசா ஜானகி. இந்த கோயில் தான், இங்க இருந்தே ஆரம்பிச்சிருங்க. சரி. உருண்டு போ. பிச்சைக்காரங்க மடியில போய் படுக்காத, கோயில் உள்ள போனவா.
என்ன மேடம் இன்னைக்கு சேலையில் இறங்கியாச்சு போல. என்னதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் சேலையில தான் நான் பெண்ணா உணர்றேன். ஆமாம் ஆமாம், சேலை கட்டினா மட்டும் அப்படியே பெண் தன்மை வந்துருதாக்கும். இங்கேயும் ஆம்பளை மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்னடி ஆம்பளை மாதிரி பண்ணேன்? உன்ன மாதிரியாட்டி மரத்துல யாராவும் செவத்துல யாராவும். நான் எப்பவுமே டீசென்ட் கேர்ள். அது சரி. என்ன திடீர்னு இன்னைக்கு கோயிலுக்கு வந்தாச்சு மேடம்? எனக்கு சனி நடக்கல, அதனால சனீஸ்வரருக்கு விளக்கு போட வந்தேன். எனக்கு என்ன ராசி நட்சத்திரம்னு ஒன்றுமே தெரியாதுக்கா. ஏதோ போகிற போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிடுங்க. தெரிஞ்சால் மட்டும் என்ன செய்ய? எதுவும் மாறப்போதா? ஒன்றும் கிடையாது, நடக்கிறதுனாக்கா நடக்கும். அது என்னமோ உண்மைதான், நடக்கிறதானே நடக்கும். சரி, தேங்காய் எடுங்க தும்போம். நானும் சட்னிக்கு வச்சிருக்கேன். என்னக்கா இப்படி கஞ்சி பிசினாரியா இருக்கீங்க? கொடுங்கக்கா, ஒரு வாய்க்கு அடிச்சுட்டு தரேன். சீச்சி, கடைச்சத போய் யாராட்டும் சட்னி வைப்பாங்களே டீ? வேண்டாம். அதான் 2 தேங்காய் இருக்குல்ல, ஒன்று கொடுங்க. அப்படிதான் இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்கு. என்னக்கா நடக்கு? என்ன செய்தா இவ உழுந்துட்டு கிடக்கா? அங்க பிரதர்சனம் பண்ணுதா? ஆடுறாராமா. யோ, என்னென்ன குரங்கு வித்தியா காட்ட சொல்லுத? வேற ஏதாவது சொல்லு. சான்சரானி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதடி இவ்வளவு கண்ணில் மாட்டிட்டேன்னா? ஏட்டி இருங்க, இந்த ரவுண்டை முடிச்சிட்டு வாரேன். என்னக்கா நடக்குங்க? பிடிக்கலன்னு அவன் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கா பத்தியா கள்ளி. வரட்டும் அவ. இதோட முடிஞ்சது. ரொம்ப நன்றி சான்சி, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இங்கேரு, இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு 2 பேரும் அங்கே நிற்காளுவ. என்னை நல்ல கழுவி ஊற்றுவாளுவ. என்ன சொல்ல போறேனே தெரியல. சூர்யா என் ஃப்ரெண்டு, அவனுக்காக என்னாலும் பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஆமாம், போடலாங்க ஃப்ரெண்டு. நீ வந்து 1 மாதம் கூட ஆகலை. அவங்களும் எனக்கு எவ்வளோ வருஷமா பழக்கம் தெரியுமா? சரி நான் வாரேனே. சாமி கும்பிட்டு அப்படியே நான் கிளம்புறேன். வாரான் ஏதாவது உதவி கேட்காம ஓடிடுதான். என்ன ஜென்மமோ தெரியல. அடுத்த டெஸ்ட்லையும் பாஸ் ஆயிட்டா. சரிப்பா, அவ்வளோ முறையில போய் எப்படி முழிக்கணும்னு தெரியல. ஒரே கிண்டல் அடிப்பா. அதுவும் இந்த கீதா பூத்து குலுங்குதுன்னு போட்டு சாப்பிடிப்பால. வாங்க மிஸ்ஸஸ் சூர்யா. அப்படின்னா என்னது டீ? சூர்யாவோட பொண்டாட்டின்னு அர்த்தம். பல்லு பேத்து போடுவேன். ரொம்ப நடிக்காதனே. அவன் கூட சேர்ந்து எதுக்கு அங்க பிரதர்சனை பண்ணிட்டு கிடக்க? அவனுக்கு ஏதோ காலில் அடிபட்டிருக்கான், அதில் என்ன பண்ண சொன்னான்? அது எப்படிடே ஒருத்தங்க வேண்டதில் இன்னொருத்தங்க செய்ய முடியும்? அப்படிதான் நானும் அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு என்னலாமோ சொல்லுதான். சரி, கடவுள் விஷயம் தானே, நமக்கு நல்லது தானேன்னு பண்ணேன். மூஞ்சி அப்படியே பூத்து குலுங்குது. இங்கே நீ இதையே சொல்லிக்கிட்டு இருக்காத, எரிச்சலா இருக்கு பத்துக்க. கீதா கமல் எதுக்கு கோபப்படுத்த? அதான் உண்மை. அவனுக்கு உனக்கு ஏதோ இருக்கு. உனக்கு அவன் மேலே ஏதோ ஒரு அன்பு, ஒரு காதல், ஒரு மயக்கம், ஒரு தயக்கம், ஒரு கலக்கம் இருக்கு. ஏச்சி வாய முடி என்னத்தையாவது உளறிட்டு இருக்காத. கண்டிப்பா இது காதல்ல தான் முடியும். இது மோதல் ஆரம்பிச்சு காதல்ல முடிய போகுது. ஏன் சத்தியமா கோயில் சத்தியம்னு சொல்லி எனக்கு அப்படியே மேலே எந்த எண்ணமும் கிடையாது. ஏதோ உதவி தான் செய்த. நீங்கள் ரொம்ப பேசாதுங்கட்டி, நான் போகிறேன் முடி, எரிச்சலாக இருக்கட்டி. எனக்கு ஏற்கனவே இதில் இது அங்கே பிரசம் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றிட்டு இருக்கு. நைஸாக ஓடிடுவோம். ஓடனா மட்டும் விட மாட்டோம். அங்கே தானே வரணும். அத்தை பாட்டி வீட்டில் தானே இருக்க, பார்த்துக்கிறேன். நான் இப்போ அங்கச்சி வீட்டுக்கு போகிறேன் போ. அங்கேயும் வருவோம். கள்ளி நம்மகிட்ட மறைக்கட்டி வைக்கப்படுதா? வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் சரி, பார்ப்போமே என்னதான் நடக்குன்னு. எங்க இந்த தேங்காவை கொடுங்களேங்க, அடிச்சுட்டு தரேன். தேங்காவை விட மாட்டா போல தெரியுதே. தர முடியாதுப்பா. இந்த நாதாரி கூட இவ்வளோ நேரம் உட்காந்ததுக்கு வேற யார் கூடயும் போய் உட்காந்துருந்தா கூட ஒரு தேங்காய் கிடச்சிருக்கும். சரி.